1000வது நாளை எட்டிய பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 1000வது நாள் போராட்டத்தையொட்டி பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மதுரை, திருச்சி, கோவை போன்ற விமான நிலையங்களை விரிவுபடுத்தினால் பரந்தூரில் விமான நிலையம் தேவைப்படாது எனவும், நிதிநிலை அறிக்கையில் பரந்தூர் விமான நிலைய பணிகள் விரைவுபடுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்த போதும் இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்திருந்த தவேக தலைவர் விஜய்க்கு போராட்டக் குழுவினர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பூபாலன், வணக்கம். விவரங்கள் கண்டிப்பாக நவீனா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய், இடையர்பாக்கம் போன்ற 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கும் மேலாக பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமையப்போவதாக மத்திய மாநில அறிவித்த நாள் முதல் அப்பகுதி மக்கள் விமான நிலையம் வந்தால் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் நீர்நிலைகளும் அழிந்து போகும் என்பதால் இந்த விமான நிலையம் தங்களுக்கு வேண்டாம் என்று தொடர்ந்து இன்று நாள் வரை அறவழியில் 1000வது நாள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசாங்கமானது அப்பகுதியில் விமான நிலையம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களுக்கு பல கட்சி தரப்பினர் மற்றும் தன்னார்வலர் அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில், அதாவது 1004வது போராட்டத்தை பூவுலக நண்பர்கள் அமைப்பின் தலைவர் சுந்தரராஜன் போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவாக உரையாடினார். பின்னர் புதிதாக அரசியல் கட்சி துவங்கிய தவேக தலைவர் அவர்கள் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் போராடக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை ஒரு காணிக்கையாக வைக்கிறோம் என்று போராட்ட குழுவினர் இந்த 1004வது போராட்டத்தில் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். பின்னர் ஏராளமான பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கள் ஒன்று திரண்டு பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு இந்த 1004வது போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.